ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலையன்ஸில் படிக்கிற எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கனால உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சால் நீங்கள் லேப்டாப் இல்லாட்டி சிஸ்டமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு எடுக்கும். ஸோ ஆனால் ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா பாதியில் வந்து அப்படியே சர்வர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ முடிஞ்சலாம் வந்து லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியரன்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் சைன் அப்னு இருக்கும். உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேஒய்சி வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போவோம். அந்த ஓடிபி வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருப்பாங்க, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து இமெயிலோட பாஸ்வேர்டு தான் இருக்கணும் இல்லை. ஸோ எந்த ஒரு பாஸ்வேர்டு நீங்களாக கூட செட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேலே கொடுக்குற இமெயிலும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு யூசர் நேம் மாதிரி. ஸோ அதனால் அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சுற்றிட்டே தான் இருக்கும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் நேம் வந்து கிரியேட் ஆயிரும். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு மறுபடியும் முதல் பேஜுக்கு வரும். ஸோ இதில் யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறது வந்து உங்களோட இமெயில் இல்லாட்டி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும், அதில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும், ஓடிபி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ அது போக வந்து 10th 12th மார்க் ஷீட் கையில் வச்சுருக்கணும். இதெல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நேம் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆதாரில் இருக்க நேம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலீஜனும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் முதல்ல லிங்க் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு இருக்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபாதரோட இல்லாட்டி கார்டியனோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதரோட ஆக்குபேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மதரோட நேமும் மதரோட ஆக்குபேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஷீட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அது வீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் படிக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. டிசேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் கேண்டிகேஃப்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கொடுங்க. ஸோ ஸ்ட்ரீட்டு, ஸோ லொக்காலிட்டி அப்படின்னா உங்களோட ஏரியா, ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் எதுவோ தாலுக்கா எதுவோ பின்கோடு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இதே வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக கேட்பாங்க, அதே வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. எல்லாமே ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸே கரெக்டாக கொடுக்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ அது பண்ணாங்களோ, உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ட்ரு பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருப்பீங்க ஆதார் கார்டில். அந்த ஆதார் கார்டை கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கனால உங்கள் ஆதார் வந்து லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எடுத்துக்கும். சப்போஸ் உங்கள் ஆதார் லிங்க் ஆகல அப்படின்னா ஏதாச்சும் எரர் காட்டும். ஸோ அப்படி லிங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னால ஆதார் நம்பர் இஸ் கெட்டிங் ஆக்டிவ் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் டீட்டெயில்ஸ்க்குள்ள வந்துருங்க. ஸோ அகாடமிக் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம்னு இருக்கும். அது நீங்கள் இன்ஜினியரிங் இருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் போடுங்க, இல்லாட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் எந்த காலேஜோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அகாடமிக் இயர் இந்த வட்டம் வந்து 2022 to 2023, ஸோ அதனால் 2022 போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட காலேஜில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. அட்மிஷன் இயர் வந்து எந்த இயரில் நீங்கள் அட்மிஷன் ஆனீங்களோ, அதாவது ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் பண்ணியிருப்பீங்க அந்த இயர் எதுவோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ரோல் நம்பர் வந்து உங்கள் காலேஜில் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. ஸோ அட்மிஷன் மோடு வந்து உங்களுக்கு எந்த கோட்டாவோ அதை போட்டுக்கோங்க. கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு டிஎன்ஏ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினியரிங் இருந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ நம்பர் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த அப்படியே பிளாங்க் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் கோர்ஸ் நீங்கள் இப்போ எந்த கோர்ஸ் படிக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் எவ்வளோ வருஷமோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் இந்த வட்டம் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதை போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிங்களோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த போர்டோ அதில் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டை வந்து
நீங்கள் வந்து எந்த இயர் பாசிங் ஆனீங்களோ அந்த இயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் எடுத்த கிளாஸோட அந்த பர்சன்டேஜ் வந்து கேட்டிருப்பாங்க, அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்காலர் வந்து எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்போ அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலோட டீட்டெயில்ஸும் போட்டுக்கோங்க. 10th இருக்க ரோல் நம்பரும் 12th இருக்க ரோல் நம்பரும் கேட்டிருப்பாங்க. அது வந்து உங்களோட நீங்கள் கையில் வந்து மார்க் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்க இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 10th இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் மார்க் வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். 12th இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஓவரால் மார்க்கை 6ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணி வந்து கால்குலேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் ஆயிரும். லாஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட்டோட இது எல்லாமே வந்து இதில் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் சப்மிட்னு வந்து வந்திருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு சிஸ்டம்லேயே ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட சிஸ்டம் இல்லை அப்படின்னா மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணுங்கள். பட் பாதியில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் உங்களோட யூசர் நேம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு சிஸ்டமில் லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.